எனக்கு பிரியமானவர்களே, தேவனால் எல்லாம் கூடும். கடன் பாரங்கள், கஷ்ட நஷ்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை தருகிறார். நான் எடுத்தோம், இந்த முயற்சியில் இறங்கணும், லட்சக்கணக்கான ரூபாய் இப்ப கடனாகி விட்டது. அழுது கொண்டு இருக்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்கு எல்லாத்தையும் மாற்றுவது சுலபம், அவருக்கு எல்லாம் முடியும். நம்புக பிரியமானவர்களே, தைரியமாய் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு இதுவரை நீ கடவுளுடைய பிரசன்னத்தை தேடாமல் இருக்கலாம். இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே இதுவரை நாங்கள் இங்கே இஷ்டப்படி வாழ்ந்துட்டோம், இன்னைக்கு உங்கள்கிட்ட கொடுக்குறோம் ஐயா. இந்த கடனை ஒப்பு கொடுக்குறேன், இந்த கஷ்டத்தை ஒப்பு கொடுக்குறேன், இந்த வேலை இல்லாத சூழ்நிலையை ஒப்பு கொடுக்குறேன், என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனைகளை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கடன் தொல்லையை தருகிறேன் ஐயா, கஷ்டங்களை தருகின்றேன் ஐயா. கடன் தொல்லையை தருகிறேன் ஐயா, கஷ்டங்களை தருகிறேன் ஐயா. உதவி செய்யுங்கப்பா, என்ன ஆசீர்வதிங்கப்பா. உதவி செய்யுங்கப்பா, என்ன ஆசீர்வதிங்கப்பா. ஒப்புக்கொடு மகனே, உதவி செய்யுங்கப்பா, என்னை ஆசீர்வதியும். ஆமென். உதவி செய்யுங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா. உதவி செய்யுங்கப்பா, என்னை ஆசீர்வதியுமப்பா. ஆமென். உதவி செய்யுங்கப்பா, கடல் தொழில், என்ன தொழில் முயற்சிகளில் இருக்கிறீர்களோ எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. என்னை ஆசீர்வதிங்கப்பா. யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். சேர்ந்து சொல்லுவோம். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். என் கடவுளாய் ஆண்டவரே, நீர் என் மீது இரக்கம் வையும், என்னை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீரே எனக்கு எல்லாம். யார் என்னை மறந்தாலும், யார் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை கைவிடவே மாட்டீர். நான் எங்கே வருந்துகிறேனோ, எங்கே வேதனைப்படுகிறேனோ அந்த இடத்தில் நீர் என்னை உயர்த்துவீர், நீர் என்னை ஆசீர்வதிப்பீர். இன்றே நான் காண்கிறேன், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. என்னுடைய முயற்சிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். தேவ மாதாவே, எங்களுக்காக பரிந்து பேசும். பிரைஸ் தி லார்ட். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமுயர்த்தி பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம் சங்கீதம் திருப்பாடல் 121 அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கும்படி உங்களை அழைக்கின்றேன். சங்கீதம் திருப்பாடல் 121:7. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார், அவர் உம் உயிரை காத்திடுவார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை நீங்கள் விசுவசிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள். ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே தருகிறார். ஆண்டவர் என்ன செய்யக்கூடியவர்? இந்த உலகத்திலே நாம் உள்ளம் விரும்புவதை எல்லாம் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடியவர். அவரை நோக்கி நாம் மன்றாடும் பொழுது அவர் நமக்கு பதிலளிக்கக்கூடியவர். எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்ம மீது மனம் இறங்கக்கூடியவர். நம்முடைய வாழ்க்கையில நாம் இன்னைக்கு எந்த கேள்விகளோடு, எந்த தேவைகளோடு வந்திருக்கிறோமோ எல்லா தேவைகளையும் அவர் நிறைவேற்றி நம் கேள்விகளுக்கு அவரே பதிலை தந்து அவர் நம்மை நலமான பாதையில் நடத்தக்கூடியவர். ஆமென். ஆனால் இந்த சங்கீதத்தினுடைய திருப்பாடல் 121 இந்த 7வது வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் உம்மை எல்லா தீமையிலிருந்தும் பாதுகாப்பார். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்துல மனித வாழ்க்கையில தீமைகள் பலவிதம். அல்லேலூயா. தீமைகள் பலவிதம். பறவைகள் பலவிதம்னு சொல்ற மாதிரி தீமைகள் பலவிதம். தீமை எங்க இருந்து வருதுன்னு யாருக்குமே தெரியாது. எப்போ வரும், யார் மூலமா வரும், எப்படி வரும்,
அதுக்கு யாருக்கும் ஒரு நிர்ணயம் பண்ணவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். நீங்க சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, ஈரான் நாட்டினுடைய அதிபர், ஈரான் நாட்டை சார்ந்த அந்த தலைவர் போன ஒரு ஹெலிகாப்டர், அதில் அவர் பயணம் செய்தார். சும்மா போயிருப்பாரா? பல அடுக்கு பாதுகாப்போடு அவர் போயிருப்பார். தனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் இருக்கிறது அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அவர் போயிருப்பார். கண்டிப்பாக அதில் மாற்று கருத்து இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவர் பயணம் செய்த அந்த விமானம், அந்த ஹெலிகாப்டர் என்ன ஆனது? அது வெடித்தது, சிதறியது. அவரும் இறந்தார், அவரோடு போனவர்களும் இறந்து போனார்கள். இப்போ 2 நாளைக்கு முன்ன கூட்டிகிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு நாட்டினுடைய துணை அதிபர் ஒருவர் பயணம் செய்கிறார். அந்த பயணமும் கடைசியில் இதே போல் அந்த விமானம் வெடித்து சிதறி அவரும் இறந்து போகிறார். அப்போ ஒரே ஒரு கருத்து, என்ன கருத்து? நீங்கள் விலை உயர்ந்த காரில் போகலாம், விலை உயர்ந்த 8000 கோடி ரூபாய்க்கு நீங்கள் விமானத்தை வாங்கலாம். அதில் நீங்கள் நினைக்கலாம் உலகத்தினுடைய எல்லா பாதுகாப்பு கருவிகளும் வைக்கப்பட்டுள்ளது, அதனால் நமக்கு சேஃப்டி நிறைய இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும். என்ன தெரிய வேண்டும்? நீங்கள் சங்கீதம் திருப்பாடல் 127 அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அதில் சொல்லப்படுகிறது, ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை என்றால் அதை கட்டுகிறவனுடைய உழைப்பு வீணாகும். அதே போல ஆண்டவரே நகரத்தை காக்கவில்லை என்றால் காவலர்கள் விழித்திருப்பதும் வீணாகும். பிரைஸ் தி லார்ட். உங்களால் முடிஞ்சது என்ன செய்யலாம்? 2, ஆரோக்கியமா வேணா நீங்கள் சாதாரணமான இடத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னு நல்ல ஒரு சுகாதாரமான இடத்த வாங்கலாம். நீங்கள் மலைகளுக்குள்ளே போய் வீட்டை கட்டலாம், நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய பாதுகாப்பு ஒரு மலையிலையோ குகையிலையோ கடலுக்கு அடியிலையோ வானத்துக்கு மேலேயோ இல்லை. பிரைஸ் தி லார்ட். பாதுகாப்பு தருகிறவர் யார்? ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும். அதனால தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் காவல் காக்கவில்லை என்றால், ஆண்டவர் பாதுகாக்கவில்லை என்றால் காவலர்கள் விழித்திருப்பதும் வீணாகும். இந்த உலகத்தில் என்ன காரியங்களை வைத்து சயின்ஸ் ரீதியாக நீங்கள் பாதுகாத்தாலும் அந்த பாதுகாப்பினால் ஒரு பயனும் இருக்காது. கைத்தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் இந்த மைக்கேல் ஜாக்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு நடன கலைஞர், அந்த நடன கலைஞருடைய வாழ்க்கையில் ஒரு 150 ஆண்டுகள் வாழ ஆசைப்பட்ட ஒரு மனுஷன் பல டாக்டர்களை சுற்றி முற்றி வைத்திருந்தானா. அவன் நடந்தா போனா எல்லாத்தையும் கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள், சாப்பாடை கவனிக்க ஒரு ஆள், அவன் இருக்கிற இடத்துல ஆக்சிஜன் லெவலு எவ்வளோ இருக்கு எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு ஒரு ஆள். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அப்படி தன்னுடைய வாழ்க்கையை காத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பின அந்த மனுஷன் வாழ்க்கையில் தூக்கமே இல்லாமல், நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், இந்த உலகத்தில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இல்லை சர்ஜரி பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கொடுமையான மருந்தை உடலில் செலுத்தி அப்படியும் அவனுக்கு என்ன கிடைக்கல, தூக்கம் வரலை. கடைசியில் அந்த அதே போன்ற ஒரு மருந்தை உடம்புல செலுத்திய பொழுது அவனுடைய ஹார்ட் என்ன செஞ்சது? நின்று போனது என்று அவனுடைய வாழ்க்கையை குறித்து பேசுகிறார்கள். அப்போ என்னதான் நீங்கள் உலகத்தில் எவ்வளோ பெரிய காரியங்களை வைத்து உங்களை பாதுகாக்க நினைத்தாலும் ஒன்னே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், கடவுள் தராத பாதுகாப்பை நீங்கள் எங்கும் எதிலும் யாரிடமும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. சொல்லுங்க, பெற்றுக்கொள்ளவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப நம் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பார். ஆமென். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லலாமா? சந்தோஷமா சொல்லலாம். என்ன ஏன்னா நமக்கு பாதுகாப்பு யாரு? நமக்கு ஐநா சபை பாதுகாப்பு கிடையாது, நமக்கு 7 அடுக்கு 8 அடுக்கு பாதுகாப்புலாம் கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் ஒரே ஒரு பாதுகாப்பு, சர்வ லோகத்தையும் படைத்து நம்மை ஆண்டு வழி நடத்துகிற தெய்வமே நமக்கு பாதுகாப்பு. கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. அதனால நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. திருப்பாடல் சங்கீதம் 121 வசனம் 7 சொல்வது போல், ஆண்டவர் என்னை என் குடும்பத்தை எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பார், அவர் என் உயிரை காத்திடுவார்.
நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. Praise the Lord. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இப்ப பக்கத்தில் உள்ளவங்களுக்கு வலது கரத்தை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர். நல்லா 2 கை கூட கொடுக்கலாம். கை கொடுத்து இப்படி கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாப்பார். ஒரு ஸ்மைல் பண்ணிட்டே சொல்லுங்களேன் பாப்போம், ஆண்டவர் உங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாப்பார், உம் உயிரை காத்திடுவார். Praise the Lord. Hallelujah. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, தேவனால் மட்டும்தான் நம்மை பாதுகாக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் யாக்கோபு ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெபம் செய்கிறார். என்ன ஜெபம்? நீங்கள் எடுத்து வாசியுங்கள். நீங்கள் தொடக்க நூல் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஆதியாகமம் தொடக்க நூல் 28ஆம் அதிகாரத்திலே 20-21 வசனங்களை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். வாசியுங்கள். மேலும் அவர் நேர்ந்து கொண்டது, மேலும் தேவனாகிய ஆண்டவர் நோக்கி யாக்கோபு நேர்ந்து கொண்டது, கடவுள் என்னோடு இருந்து, கடவுள் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழி, நான் போகிற இந்த வழியிலே எனக்கு பாதுகாப்பு அளித்து, எனக்கு பாதுகாப்பை தந்து, உண்ண உணவும் உண்ண உடவும் உடுக்க உடையும் தந்து, என் தந்தையின் வீட்டிற்கு நான் நலமுடன் திரும்ப செய்வாராயேன். ஆண்டவரே எனக்கு கடவுளாக இருப்பார். நல்ல கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. பாருங்க, யாக்கோபு தன் சொந்த சகோதரன் ஏசாவுக்கு பயந்து ஓடுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா ஏசா என்ன முடிவுக்கு வந்துட்டான்? என்ன நீ ஏமாத்திட்ட, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். அதனால என்ன பண்ணுவேன்? அப்பா சாவற அதே இடத்துல நீனும் சாவடா அப்படின்னு முடிவெடுத்துட்டான். இப்ப இது பயந்து போய் யாக்கோபு அவர் அந்த தன்னுடைய அப்பா அம்மா விட்டு ஓடுகிறார். ஆனா பாருங்க, நீங்க ஓடினாலும் ஆண்டவர் உங்க கூட தான் இருப்பார். கை தட்டுங்க பாப்போம். நீங்கள் நடுங்குகிற, நீங்கள் பயப்படுகிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் உங்களுக்கு துணையாக பாதுகாப்பாக இருப்பார். ஆமென். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. சப்தம் உயர்த்தி ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, யாக்கோபுக்கு ஆண்டவர் ஒரு காட்சி கொடுத்தார். என்ன காட்சி? நீங்க அதுல 28:15 எடுத்து வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு துணையாயிருப்பேன், நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து இந்த நாட்டிற்கு உன்னை திரும்பி கொண்டு வர அழைத்து வருவேன், வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன், கை நெகிழ மாட்டேன். கை தட்டுங்க பாப்போம். இன்னைக்கு ஆண்டவர் உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு பாதுகாப்பா இருப்பேன். ஆமென். நல்ல நம்பிக்கையோடு சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்னை பாதுகாப்பீங்க, நீங்க என் குடும்பத்தை பாதுகாப்பீங்க, நீங்க என் பிள்ளைகளை பாதுகாப்பீங்க, நீரே எங்களுக்கு காவலாக இருக்கிறீர், நீரே எங்களை பாதுகாக்கிறீர். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, பாருங்க, இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். கொடுத்த உடனே யாக்கோபு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். எப்படி ஜெபம் பண்ணாரு? நீர் என்னை பாதுகாக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நீங்க இன்னைக்கு பாதுகாப்பு யார்கிட்ட கேட்கணும்னா, தேவனாகிய ஆண்டவரிடத்துல கேட்கணும். உலகத்துல போய் நீங்க பாதுகாப்பு கேட்க கூடாது. அல்லேலூயா. யாராவது என் பையனை காத்துக்கொள்ளுங்க, யாராவது என் பொண்ணை காப்பாத்துங்கன்னா, இந்த உலகத்துல காப்பாத்துறவங்களே கடைசியில் சொல்லுவோம்ல, வேலையே பயிர மேஞ்சுது அப்படிங்கிற கதைகள் நிறைய இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, தேவன் நம்மை பாதுகாப்பார். ஆண்டவர் தான் நமக்கு பாதுகாப்பு. நீங்க எங்க இருந்தாலும் எங்கு சென்றாலும் உங்களை கடவுள் பாதுகாக்கிற ஒரு கடவுளாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் தர ஒரு நல்ல, உங்களுக்கு தருகிற ஒரு குட் நியூஸ் செய்தி என்ன? நான் என் பிள்ளைகளை காப்பாற்றுவேன், நான் என் பிள்ளைகளை எல்லா தீமைக்கும் விலக்கி நான் பாதுகாப்பேன். ஆமென். அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, நீங்க இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. அதனாலதான் 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 17வது வசனம் நல்ல கவனிக்கணும். அவரும் அவள் அருகே வந்தார். 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா? 20ல
எடுத்து வாசிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கைகளை பேர் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இயேசு வாழ்க. இயேசு வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. ஹalleluya. அல்லேலூயா. சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சாரி மன்னிக்கவும். 22ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 சாமுவேல் 22 என்னமா 22:17. உயரத்தினின்று அவர் என்னை எட்டி பிடித்துக் கொண்டு அவர் என்னை எட்டி பிடித்து கொண்டார். வெள்ளப்பெருக்கில் நின்று வெள்ளப்பெருக்கிலிருந்து என்னை காப்பாற்றி என்னை காப்பாற்றினார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. கைகளை பேர் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தையை அவர் எழுதினார் அப்படின்னா, நீங்க 5-6 வசனங்களை படிங்க. சாவின் அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டன. சூழ்ந்து கொண்டன. அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன. பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இருக்கின. சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நல்ல கவனிக்கணும். என்னதெல்லாம் போட்டுருக்கு தெரியுமா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. சாவின் அலைகள், அழிவின் சுழல்கள், பாதாள கயிறுகள், சாவின் கண்ணிகள், இவைகள் என்னை சுற்றிலும் இறுக்கி நெருக்கிய பொழுது. நீங்க நிறைய நல்ல கவனிங்க. இங்க இருக்கிற எல்லாரும் நீங்க பிழைச்சிருக்கீங்க. முதல்ல கை தட்டுங்க பாப்போம். ஆமென். இந்த இவர் சொன்ன இந்த 4 பாயிண்ட் நீங்க எடுத்து பாருங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு சகோதரர் சொன்னார், பிரதர் நான் ஒரு பஸ்ஸில் ஏறின உடனே நான் உட்கார்ந்த சீட்டில் ஒருத்தர் சொல்லிட்டாரு, இது நான் முதல்ல சீட்டு பிடிச்சி போட்டிருக்கேன், நீங்கள் இதில் ஏறக்கூடாது, இறங்குங்கன்ட்டாரு. நான் வருத்தத்தோடு என்ன செஞ்சேன், அதுலேருந்து இறங்கிட்டேன். வேறு வழி இல்லை. நான் உட்கார்ந்தையான்னா அவர் கேட்க மாட்டேக்காரு, நான் தான் சீட்டு போட்டிருக்கேன்ல அப்படி சொல்லிட்டு. பிரைஸ் தி லார்ட். ஆனால் நான் என் கடுப்போடு இறங்குறேன், ஆண்டவரே ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு வேதனையோடு இறங்குறேன். ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எனக்கு தெரியுது உண்மை. என்ன தெரியுதுன்னா, நான் ஏறி உட்கார்ந்துருந்த அந்த சீட்டில் இருந்த மனுஷன் போன அந்த பஸ் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ஒரு விபத்துக்குள்ளே சிக்கி போச்சு. விபத்தில் மாட்டிக்கிட்டு அந்த மனுஷனை பார்க்குறேன், அதில் இருந்தவர் கேட்குறேன், அடிபட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாரு. நான் நினைக்கிறேன், ஆண்டவரே என் மேலே உமக்கு எவ்வளவு அக்கறை, என்னை காப்பாற்றிட்டீர். இங்கே இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கி உட்கார்ந்துருக்கிறீங்க, தெம்பா உட்கார்ந்துருக்கிறீங்களே, உன்னை எத்தனை சாவின் குழிகள், அழிவின் குழிகள், மரண பள்ளத்தாக்கு எல்லாம் உன்னை நெருக்குச்சு, ஆனால் நீ சாகலை. பிரைஸ் தி லார்ட். ஏன் தெரியுமா? தேவன் உயரத்திலிருந்து உன்னை எட்டி பிடித்து உன்னை இன்னைக்கு வர காப்பாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க சாக நினைச்சாலும் அவர் உங்களை சாக விடல. உண்மையா இல்லையா? நீ சாவதான் நினைச்ச, நானும் சாவதான் நினைச்சேன். பிரைஸ் தி லார்ட். என்னடா புருஷன், என்னடா பிள்ளைங்க, என்னடா குடும்பம், என்னடா வாழ்க்கை, முடிச்சுக்கலாம், ஆனா முடியல. சொல்லு, முடிச்சுக்கலாம் நினைச்சேன் ஆனா முடியல. ஏன்? அப்பா இருக்கிறார். கை தட்டு பாப்போம். முடிச்சுக்கலாம் நினைத்த பொழுது முடியாமல் இருக்கிறது காரணம் என்னமா? தேவன் நம்மை அவர் எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் அதுல அதே 22ஆம் அதிகாரத்துல நீங்க 33வது வசனத்தை எடுத்து பாருங்க, எடுத்து வாசித்து பாருங்களேன். இந்த இறைவன் எனக்கு வலிமை மிகுந்த கோட்டையாய் உள்ளார், என் வழியை பாதுகாப்பானதாய் செய்தவரும் அவரே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்னுடைய வழியை பாதுகாப்பானதாய் மாற்றினவர் யாரு? ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் பாதுகாப்பா இருக்கோம்னா ஆண்டவர் என்ன செய்தா தெரியுமா? வந்த தீமைகள் எல்லா தீமைக்கும் அவர் நம்மை விலக்கி பாதுகாத்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, நம்ம ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஜெபத்தில் கூட நமக்கு தெரியும். லூக்கா நற்செய்தியில நம்ம எடுத்து வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 11ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தின் பின்பகுதியை பாருங்க.
தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை என்ன செய்யும்? சத்தமா சொல்லுங்க, எங்களை தீமையிலிருந்து என்ன செய்யும்? நல்ல ரெண்டு கைகளை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே தீமையிலிருந்து என்ன என் குடும்பத்தையும். நல்ல ரெண்டு கைகளை வைத்து உரிமையோட சொல்லுங்க, ஆண்டவரே தீமையிலிருந்து என்னை என் குடும்பத்தையும் விடுவித்தருளும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அதனாலதான் ஆண்டவர் இயேசு தன் சீடர்களுக்காக ஜெபிக்கிறார். வாசித்து பாருங்கள், வேதம் சொல்லுகிறது. யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யோவான் 17ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனம் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து விட வேண்டும் என்று நான் வேண்டவில்லை, தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டும் என்றே வேண்டுகிறேன். நல்ல கவனிச்சு பாருங்க. ஏன் நீங்க தேவனுடைய பிள்ளைகள், பைபிள் வச்சிருக்கிறீங்க, ஜெபம் பண்றீங்க, நல்ல வாஞ்சியோடு வந்திருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா பாருங்க, மனசுல எப்ப சஞ்சலம் வரும்னு தெரியவே சொல்லுங்க, தெரியவே தெரியாது. சொல்லுங்க, தெரியவே தெரியாது. ஏன்? நீங்க பைபிள் எடுத்து வாசிங்கன்னா, எலியா என்பவர் ஒரு நீதிமான், நல்ல மனுஷன், தேவ மனுஷன். பிரைஸ் தி லார்ட். எலியா யாரு? ஒரு தேவ மனிதன். வானத்திலிருந்து அக்கினி இறங்கினார். அல்லேலூயா. இன்னைக்கு முதல் வாசகமே அதுதான். பிரைஸ் தி லார்ட். எலியா வானத்திலிருந்து தேவனை நோக்கி கூப்பிட்டார், அக்கினி வந்தது. பாகால் இறைவாக்கினர்கள் எல்லாம் அவர் அழிச்சாரு. ஆண்டவருக்காய் நிற்கிறவர்கள் எங்கேன்னு கேட்டு ஒரு பெரும் கூட்டத்தை தேவன் சமூகத்தில் வந்து கொண்டு சேர்ந்தாரு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு எலியா என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா? ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என்னை எப்படியாவது எடுத்துக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. எலியா எப்படி ஜெபம் பண்ணாரு? ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என்னை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நிறைய நேரங்களில் உங்களே அறியாமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது நீங்களும் கூட என்ன செய்வீங்க? சோதனைகளை, தீமைகளை தாங்கிக் கொள்ள முடியாம, ஆண்டவரே என்னை என்னங்க எடுத்துக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். அதே போல நீங்க வேதத்தை நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா, நீங்க தோபித்தின் புஸ்தகத்தில் 2 பேர், தோபித்தினுடைய புஸ்தகத்தில் தோபித், சாரா 2 பேரும் இப்படிதான் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, அவமானத்தை சகிக்க முடியல, எங்களை வாழ்றதை விட எங்களை சாகடிச்சிருங்க, எடுத்துக்கோங்க, சாவு வரட்டும் என்று சொல்லி ஜெபித்தார்களாம். ஒருவேளை இன்னைக்கு நீங்க வீட்டில இருந்து வரும் பொழுது மனசஞ்சலத்தோடு வந்திருக்கலாம், சங்கடத்தோடு வந்திருக்கலாம், ஒருவேளை மனதிலே நிம்மதி இழந்து வந்திருக்கலாம், ஒருவேளை சொந்த வீட்டில் இவ்வளவு நேசிச்சவங்க, இவ்வளவு அன்பு செய்தவர்கள் நமக்கு வேண்டாதவர்களாக அப்படி மாறிட்டாங்களேன்னு வாழ்க்கை விரக்தியில் வந்திருக்கலாம். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களுக்காக எனக்காகவும் ஜெபித்தார். எப்படி? இந்த உலகத்திலிருந்து அவர்களை எடுத்து விட வேண்டும் என்று நான் ஜெபிக்கவில்லை அப்பா, சாத்தானிடமிருந்து, தீமைகளிலிருந்து, தீயோனிடமிருந்து இவர்களை விடுவித்தரலும். கை தட்டுங்கப்பா. என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமையிலிருந்தும் ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இன்னைக்கு எல்லா தீமையிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிப்பாரா? நான் தைரியமாய் சொல்கிறேன், எல்லா தீமையிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷம் 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் வாட்டி வதைக்கக்கூடிய எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை விடுவித்தரணும். நல்ல வாய்த்தான் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை என் குடும்பத்தையும் வாட்டி வதைக்கக்கூடிய எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை விடுவித்தரணும். ஆண்டவரே என்னை என் குடும்பத்தையும் வாட்டி வதைக்கக்கூடிய எல்லா தீமையிலிருந்தும் எங்களை விடுவித்தரணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப என் அன்புக்குரியவர்களே, முதலாவது தேவன் நம்மை எப்படி பாதுகாக்கிறார்? நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை நல்ல கவனிக்கணும். திருத்துதர் பணிகள் எடுத்துக்கொள்ளுங்கள். திருத்துதர் பணிகள் 18ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள், திருத்துதர் பணிகள் 18ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன், நான்
உன்னோடு இருக்கிறேன். எவரும் உனக்கு தீங்கிழைக்க போவதில்லை. எவரும் உனக்கு தீங்கிழைக்க போவது இல்லை. இந்நகரத்தில் இந்த நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது தேவன் நமக்கு தருகிற பாதுகாப்பு என்ன? ஆண்டவர் சொல்றாரு, எவரும் உனக்கு தீங்கிழைக்க போவதில்லை. கை தட்டுங்க பாப்போம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பாருங்க, எல்லாருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு விதத்துல பயம் சூழ்ந்து இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு சகோதரி சொன்னாங்க, பிரதர் எனக்கு எல்லாமே இருக்கு, ஆனா என்னால மகிழ்ச்சியா இருக்க முடியல. ஏன்? என் வீட்டு பக்கத்துல ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க சொன்னாங்க, நீ எப்படி வாழ்ந்துருதுன்னு பார்த்துருவோம். நீ எப்படி வாழ்ந்துருதுன்னு பார்ப்போம். உன் பிள்ளைங்க எப்படி தலையெடுக்காங்கன்னு பார்த்துருவோம். நீ எப்படி முன்னேறன்னு பார்த்துருவோம். இந்த இந்த நபர் சொன்ன அந்த செய்தியிலிருந்து அதிலிருந்து அந்த அம்மாவால் என்ன செய்ய முடியல, நிம்மதியா இருக்க முடியல. ஏன்? ஏன்னா அந்த அம்மாவுக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்க ஏதாவது செய்வாங்க, திடீர்னு பார்த்தா காலைல எந்திரிச்சு பார்த்தா எலுமிச்சம்பழம் கிடக்குமா, காலைல திடீர்னு 2 நாள் கழிச்சு பார்த்தா எதையாவது தூக்கி போட்டிருப்பாங்க. நான் என்ன செய்யறதுன்னே தெரியல, பயமா இருக்குது. இதே போல இன்னைக்கு மனிதர்கள் சில நேரங்களில் பல இடங்கள்ல அவங்கவங்க செய்யற வேலையை செய்வாங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்க முன்னேற ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க, கை தட்டுவாங்க, பாராட்டுவாங்கன்னு கற்பனை பண்ணாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் முன்னேறுவதோ நீங்கள் நல்லா இருப்பதையோ இந்த உலகத்துல யாராலும் சகித்துக்கொள்ள முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆண்டவருடைய வசனத்தை பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, எவரும் உனக்கு தீங்கிழைக்க போவது இல்லை. நல்ல கை கொடுத்து குட் நியூஸ், நல்ல செய்தி சொல்லுங்க. யாரும் எவரும் உனக்கு தீங்கிழைக்க முடியாது. முடியுமா? முடியாது. சொல்லுங்க முடியுமா? முடியாது. தைரியமா சொல்லுங்க முடியுமா? முடியாது. நடுங்குகிறவர்களே சொல்லுங்க முடியாது. நடுங்கிக்கிட்டே இருக்கீங்களா? பயப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களா? ஐயோ என்னவாகுமோ, ஏதாகுமோ, என் வாழ்க்கை என்ன ஆகுமோ? ஒன்றும் பயப்படாத. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில எந்த மனிதனும் உன் மேல கை போடுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். யாரும் உனக்கு தீங்கிழைக்க போவது இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்க வாசிங்க, எசையா 54:17 வசனம். தயவு செய்து எடுத்து வாசிங்க. உனக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்கள் வாசிங்கம்மா. எசையா 54:17 படிமா. உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது. நல்ல கை தட்டுங்க பாப்போம் முதல்ல. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை முதல்ல நம்பு. அவன் முட்டை ஓதலாம், அவன் மாந்திரிகம் பண்ணலாம், அவன் மந்திரவாதம் பண்ணலாம், பில்லி சூனியம் பண்ணலாம், என்னெல்லாமோ மந்திரிச்சு கொண்டு வந்து போடலாம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. 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 என்ன வேணாலும் மனுஷன் பண்ணுவான். பிரைஸ் தி லார்ட். ஆனா உங்களுக்கு தெரியணும், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் நிலைத்திராது, வாய்க்காதே போகும். ஆமென். ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். ஆமென். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்கள் நிற்க முடியுமா? முடியாது. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்கள் இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியுமா? முடியாது. உங்களுக்கு விரோதமா, உங்க குடும்பத்துக்கு விரோதமா, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா, உங்க பிசினஸுக்கு விரோதமா, உங்க தொழிலுக்கு விரோதமா, உங்க முன்னேற்றத்தை தடுக்கும்படி யார் கையை நீட்டுறாங்களோ அது உங்களுக்கல்ல, அவர்களுக்கே பாதிப்பை கொண்டு வரும். கை தட்டுங்க பாப்போம். ஆமென். அவங்களுக்கு தான் பாதிப்பு கொண்டு வரும். நீ அழிய போறதில்ல, நீ நஷ்டப்பட போறதில்ல. யாரோ கட்டி வச்சுட்டாங்க, முதல்ல அதை நம்புறதெல்லாம் விட்டுரு. ஏன்? தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நான் உன் கூட இருப்பதுனால எவனாலே உனக்கு தீமை செய்ய முடியாது. முதல்ல இங்க இருக்கிற அன்புக்குரிய அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், உனக்கு விரோதமாய் ஒருவனும் வர முடியாது. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. 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 ஹalleluya.
நீங்க அதனால தான் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கலாம், என் கைக்கு உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது, நான் நினைச்சா உங்களை அழிச்சிருவேன், நான் நினைச்சா உன் பிள்ளைய இல்லாம பண்ணிடுவேன். அன்னைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, பிரதர் என்னுடைய நான் செய்கிற அந்த சின்ன வியாபாரத்தை தடுக்க நினைக்கிற ஒரு குடும்பம். பிரைஸ் தி லார்ட். ஆனா முடிவு என்ன தெரியுமா? முடிவு பரிதாபமா இருந்துச்சான். பிரைஸ் தி லார்ட். அதுல அந்த சகோதரி வேற ஒரு விதவை. விதவையோட கண்ணீர்லாம் சும்மா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அதை ஏதோ அந்த விதவை தாய் சின்ன வேறு வேலையை செஞ்சு அவள் வீட்டில் ஒரு வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்கா. அதை போய் பக்கத்தில் இருக்கிறவ கெடுத்துருக்கிறா. கடைசியில் பாருங்க, அது ஆண்டவர்கிட்ட விட்டுட்டு, ஆண்டவரை நீங்கள் பார்த்துக்கோங்க, முடிவு என்ன? பல லட்சம் ரூபாய் செலவுகளையும் கஷ்டங்களையும் அந்த குடும்பம், எதிரான குடும்பம் இன்னைக்கு சந்தித்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா ஒன்றே ஒன்று தான், நீங்கள் ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக ஒருத்தன் எதிர்த்தானா எழுந்தானா நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்காக சொல்லுங்க, உங்களுக்காக ஆண்டவர் போராடுவார். ஆமென். அல்லேலூயா. நீங்க தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், தானியேல் 3ஆம் அதிகாரத்தை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த தானியேல் 3ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா நீங்கள் வாசிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்க. நீங்க தானியேல் 3:15வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்தா பின்பகுதி நானே வாசிக்கிறேன், கவனிச்சு பாருங்க. நீங்கள் தாழ விழுந்து நான் செய்து வைத்துள்ள சிலையை பணிந்து தொழ தயாராக இருக்கிறீர்களா? தொழாவிட்டால் அந்த நொடியிலேயே எரிகிற தீச்சூளையில் தூக்கி போடப்படுவீர்கள். உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்கக்கூடிய தெய்வம் ஒன்று உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல ரெண்டு கைகளை அசைத்து சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும், நீங்க என்ன ப்ராப்ளத்துல வந்திருந்தாலும் அந்த ப்ராப்ளத்தை ஆண்டவர் இன்னைக்கு மாற்றுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு 2 குடும்பம் மந்திரவாத பில்லி சூனிய கட்டுகளிலிருந்து ஆண்டவர் அந்த குடும்பங்களுக்கு பரிபூர்ண விடுதலையை கொடுக்கிறார். ஆண்டவர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதே போல ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக அந்த ஒரு சில பேர் விரோதமா எழுந்து அந்த குடும்பத்தில் நஷ்டப்படுத்தப்படும்படி சில காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, என் குடும்பத்துக்கு என் மேல, என் குடும்பத்து மேல அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. சொல்லுங்க, அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. அவர்களால் எங்களுக்கு எந்த தீமை செய்ய முடியாது. இந்த வார்த்தையை இன்னைக்கு நீ இருதயத்தில் இருத்தி அவங்களை ஆண்டுட்டு ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களை ஆண்டவர் நிர்மூலமாக்கி உங்களுக்கு ஜெயத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஆமென். இப்போ சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவுக்கு எதிராக அந்த ராஜா சொல்றான், நான் சொன்னதை செய்யலன்னா இந்த எரிகிற தீச்சூளை தூக்கி போடப்படுவீர்கள். என்னுடைய கையிலிருந்து உங்களை தப்புவிக்க ஒரு தெய்வம் உண்டோ? கேள்வி கேட்கிறான். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்ல கவனிக்கணும், இந்த உலகத்தில் உள்ள எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறது. இந்த தெய்வங்கள் மனிதர்களுடைய சப்தத்தை கேட்கிறதா இல்லையா அது அவங்களுக்கு தெரியும். ஆனால் பாருங்க, ராஜா சொன்னா என்னுடைய கையிலிருந்து உங்களை தப்புவிக்கக்கூடிய தெய்வம் உண்டோ? சில பேர் கேட்பாங்க, என் கையில் ஒன்று யாராவது காப்பாற்ற முடியுமா? இன்னைக்கு நீங்க சொல்லணும், என் கையில் ஒன்று காப்பாற்ற முடியுமான்னு கேட்குற மனுஷனுக்கு சொல்லணும், உன் கையில் அல்ல, இந்த உலகத்தில் எல்லா கைக்கும் தப்புவித்து என்னை பெருமைப்படுத்த ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். என்னை உயர்ந்த கண்மலை மேல் நிறுத்த ஒரு தேவன் இருக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்க்க, உங்களுடைய குடும்பத்தை பார்த்து, உங்களுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலையை பார்த்து சில பேர் உங்களை ஆட்டி படைக்கலாம்னு நினைக்கலாம். ஆனா பாருங்க, என் கைக்கு உங்களை தப்புவிக்க முடியுமான்னு கேட்ட பொழுது பதில் என்ன தெரியுமா? ராஜாவே அடுத்த பதில் எழுதுறான். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. 26 வசனம் படிங்க. உடனே நேபுகத்நேசர் எரிகிற தீச்சுளையின் வாசலருகில் வந்து நின்று, உன்னத கடவுளின் ஊழியர்களாய் சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவே வாருங்கள் என்றார். நல்ல கவனிச்சு பாருங்க, இந்த நேபுகத்நேசர் ராஜா சொன்னா என்ன சொன்னா தெரியுமா? நல்ல கவனிச்சு பாருங்க. 28 வசனம்.
சாத்ராக் மேசாக் அபேத்நேகோ ஆகியோரின் கடவுள் புகழப்படுவாராக. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவரே தம் ஊழியர்களை தம் தூதரை அனுப்பி மீட்டார், காத்தார். கை தட்டுங்க பார்ப்போம். நீ எரிகிற தீச்சுளையில் என்னை போட்டாலும் என்னை காப்பாற்றுவதற்கு ஒரு தெய்வம் உண்டு. ஒரு மடங்கு இல்ல 7 மடங்கு பிரச்சனையை உங்களுக்கு அதிகப்படுத்துறாங்களா? உங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டேங்காங்களா? உங்க வாழ்க்கையை கெடுக்க நினைக்காங்களா? பயப்படாதீங்க. உங்களை ஆண்டவர் யார் கையிலையும் பிடிச்சு கொடுக்க மாட்டார். ஆமென். நான் தைரியமா சொல்றேன், நீங்க யார் கையிலும் விழ மாட்டீங்க. சில சொல்லுவாங்க, சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் நீ ஒருத்தர் காலிலே விழ வேண்டாம். யார் காலில் விழுந்துரு? உன் தேவன்ட்ட வந்து நின்று, ஆண்டவரே நீங்க பார்த்துக்கோங்க. தேவனே நீர் என்னை என் குடும்பத்தையும் பாதுகாத்தரணும். என் கையில இருந்து உன்னை காப்பாற்ற முடியுமான்னு கேட்ட அதே ராஜா வாயால சொல்ல வச்சாரு, இந்த தேவன் ஜீவனுள்ள தேவன். ஆமென். உங்க சத்துருக்கள் வாய் இன்னைக்கு சொல்லும், உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். ஆமென். ஒரு சகோதரர் சொன்னாரு, பிரதர் நான் ரட்சிக்கப்பட்ட பாதை எதுனா, என்னுடைய அலுவலகத்தில் எனக்கு இந்த நபரை பிடிக்காது, ஆனால் அவர் ஒரு கிறிஸ்தவர். பிரைஸ் தி லார்ட். அவர் வந்து அவருடைய இந்த ஆஃபீஸில் எல்லாரும் அவருக்கு ஆதரவாக இருந்தாங்க, எனக்கு அது பிடிக்கவே இல்லை. உடனே கூட உள்ளவர் சொன்னார், இவனை அழிச்சிடணும், இவன் கையை காலை என்ன செய்யணும், கெட்டி போடணும், கையை காலை முடக்கணும். என்ன பண்ணலாம்? நான் ஒரு ஆள்கிட்ட உன்னை கூப்பிட்டு போகிறேன், மந்திரவாதம் செஞ்சு வைப்போம். கடைசியில் அவன் வீட்டில் உள்ள சில காரியம்லாம் எடுத்து கொண்டு வந்து கொடுத்து அவனுக்கு மந்திரவாதம் பண்ணிட்டோம். ஆனால் மந்திரவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தா மந்திரவாதி சொல்கிறான், நான் அனுப்புகிற பேய் அவன் வீட்டுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, உன் வீட்டுக்கு போகுது. நான் மந்திரவாதி தான், அவன் மந்திரவாதி சொன்னது தான், நான் அனுப்புகிற பேய் அவன் வீட்டுக்கு போக மாட்டேங்குது, உன் வீட்டுக்கு போகுது. கடைசியில் பார்த்தா அவன் மனைவிக்கு வலிப்பு நோய் வந்துட்டு, எவன் அனுப்புனாலும் அவன் வீட்டில் மனைவி வலிப்பு நோயில் ஃபிக்ஸில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. திடீர்னு பார்த்தா பிள்ளை ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு நிற்கிது. பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்தானா. மந்திரவாதிகிட்ட போகிறான். மந்திரவாதி சொல்லானா, உன் குடும்பத்தை என்னால் காப்பாற்ற, ஏன்னா அங்கே ஒரு தெய்வம் நின்று போராடிக்கிட்டு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அந்த தெய்வத்துக்கு முன்னால நம்ம மந்திரவாதம்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, தோத்து போச்சுப்பா. கடைசியில் வந்து சொன்னானா, ஐயா நண்பனே, நான் உனக்கு விரோதமாக இருந்தேன், எப்படியாவது எங்களை காப்பாற்று. அவன் சொன்னா, ஒன்றும் பயப்படாத, எங்கள் ஏசப்பா அழிக்கிறவர் இல்லைப்பா, மனம் திரும்பி வந்துருன்னு எங்களை கூப்பிட்டான். இன்னைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து இன்னைக்கு கிறிஸ்தவர்களாய் மாறி இருக்கிறோம். கை தட்டுங்கப்பா. உங்கள் சத்துருக்களும் தேவனை அறிந்து கொள்கிற காலம் வந்துவிட்டது. ஏன்? ஆண்டவர் உங்களை யாருடைய கையிலும் விட்டு கொடுக்க மாட்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, நீங்க வேதத்தை திறந்து வாசிப்பீர்கள் என்றால் நம்முடைய தேவனுடைய கரம் எப்படிப்பட்டது அப்படின்னா, நீங்க வாசித்து பாருங்க. 2 குறிப்பேடு 32ஆம் அதிகாரம், 2 குறிப்பேடு 32ஆம் அதிகாரத்தில் நீங்கள் தயவு செய்து வாசிங்க. 8வது வசனம், அவனது படைக்கலன் வெறும் மனித புயம், ஆனால் நமக்கு உதவி புரியவும் நம்முடன் போர் புரியவும் நம் கடவுளாம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். யார் கூட இருக்கா? அம்மா சொல்லுங்க, யார் கூட இருக்கா? உனக்கு விரோதமா யாராவது வந்து ஆண்டவர் சும்மா விடுவாரா? இல்ல. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உனக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா யாராவது வந்தா விடுவாரா ஆண்டவர்? சொல்லுங்க, விடுவாரா? அவர் விடவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நிற்போம். முதல் பகுதி என்ன தெரியுமா? ஆண்டவர் என்னை எந்த மனுஷனுடைய கையிலையும் விழவே விட மாட்டார். யாரும் எந்த மனிதனும் என் மீது கை போடுவது இல்லை. எந்த மனிதனுடைய கரமும் என் மேல படுவதில்லை. எல்லா மனித கரங்களுக்கும் என்னைக்கு விலக்கி அவர் பாதுகாப்பார். ஆமென். ஒருவேளை உங்க கணவரை தீய நண்பர்கள் ஆட்டி படைக்கிறாங்களா?
மகனையோ மகளையோ தீயவர்கள் ஏதாவது பொல்லாத வழிமுறைகளில் அவர்களை அழைத்து கொண்டு போங்களா? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறீங்க, எந்த மனிதனும் உன் மீது கை போடுவதில்லை, எந்த மனிதனும் எவனும் உனக்கு தீங்கிழைக்க போவது இல்லை. ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி எல்லாரும் எழுந்தீங்க. தயவு செய்து நல்ல எந்திரிச்சு கையை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி, இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போ, இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். கைகளை பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுத்து சொல்லுங்க, உங்களை சொல்லுங்க, உங்களை எவரும் தீண்டுவதில்லை. தொட்டு பார்க்க முடியுமா? சொல்லுங்க, தொட்டு பார்க்க முடியுமா? முடியாது. ஆண்டவர் சொன்னார், உன்னை தொடுகிறவன், சொல்லுப்பா, உன்னை தொடுகிறவன், செசையா உன்னை தொடுகிறவன், ஐயா பெர்குமான்ஸ் உங்களை தொடுறவர், எம்மா டைனா உன்னை தொடுறவன், ஆண்டவருடைய கண்மணியை சுஜியக்கா உங்களை தொடுறவன், உங்களை தொடுறவன் ஆண்டவருடைய கண்மணியை விட்டுருவாரா? சொல்லுங்க, சேலஞ்ச் பண்ணுங்க, விட்டுருவாரா? சொல்லுங்க, விட்டுருவாரா? விடவே மாட்டார். ஆமென். நல்ல கைகளை தட்டி பாடுவோம், நல்ல சந்தோஷமா. ஆமென். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. சொல்லுங்க, நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. மீண்டும் பாடு, எனக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. எனக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தான் என் காலின் கீழே, இன்று சாத்தானம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். நம்பிக்கையோடு இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணும், சொல்லுங்க, எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். ஆமென். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசு நமக்காய். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஒரு நிமிஷம் ரெண்டு கைகளை உயர்த்துங்க, கண்களை மூடுங்க. ஒரே ஒரு நிமிஷம் உங்கள் வாழ்க்கையிலே யோசித்து பாருங்க. உங்கள்கிட்ட சவால் விட்டவங்க, உங்களை அழிப்பேன்னு சொல்கிறவங்க, உங்கள் வாழ்க்கையை உங்கள் குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் நீ அவங்கள தூக்கிட்டு சுமக்காத. என் சகோதர சகோதரியே,
நீங்க அவங்கள தலைக்கு மேல வைக்காதீங்க. நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க, ஆண்டவரே நீங்க பார்த்துக்கிடுவீங்க. நீங்க சொல்றீங்க நான் உன் கூட இருக்கேன், உன் மேல யாரும் கை போடுவதில்லை, உனக்கு யாரும் தீங்கு செய்ய போவதில்லை. தீங்கு செய்ய விடுவாரா? விடவே மாட்டார். சொல்லுங்க, நீங்க எனக்கு என் கூட இருக்கும்போது எந்த மனிதனும் எனக்கு தீமை செய்ய முடியாது. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்சணும்? அற்ப மனிதர் எனக்கு விரோதமா என்ன செய்ய முடியும்? ஒருவனும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். ஆமென். இன்னைக்கு சொல்லுங்க, ஒருத்தரால என் குடும்பத்தை அழிக்க முடியாது, ஒருத்தரால என் தொழிலை கெடுக்க முடியாது, ஒருத்தரால என்னுடைய முன்னேற்றத்தை தடுக்க முடியாது, ஒருத்தரால என் பிள்ளைகள் வாழ்க்கையை கெடுக்க முடியாது, எனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கெடுக்க யாராலையும் முடியாது. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, ஆமென், ஆமென். கை தட்டி பாருங்க, ஆமென். கை தட்டி பாருங்க. எதை நினைத்தோம் கலங்காமல் இப்போது ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் பண்ணு. எதை நினைத்தும் கலங்காமல் இப்போது ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் நல்ல வாய் திறந்து எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். பிரைஸ் தி லார்ட். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர். நீர் என்னோடு இருக்கிறீர். என்னோடு இருக்கிற கடவுளே, என்னோடு இருக்கிற கடவுளே, நீர் சொன்னபடியே நீர் சொன்னபடி எந்த மனிதனுக்கும் எந்த மனிதன் எந்த தீமைக்கும் எந்த தீமை என் மீது அதிகாரம் இல்லை. என் மீது அதிகாரம் இல்லை. நான் விசுவசிக்கிறேன். நான் விசுவசிக்கிறேன். ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, நீங்கள் தயவு செய்து ஆண்டவர் நம்மை எப்படி காப்பாராம் நீங்கள் எடுத்து வாசியுங்கள். நீங்கள் வாசிக்க வேண்டிய வார்த்தை 1 குறிப்பேடு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். வாசிங்க. 1 குறிப்பேடு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாப்பேசு கடவுளை நோக்கி மன்றாடிய ஜெபம். வாசியுங்கள். யாப்பேசு இஸ்ராயேலின் கடவுளே, இஸ்ரவேலின் கடவுளே, கடவுளை நோக்கி, கடவுளே, கடவுளே மெய்யாகவே மெய்யாகவே நீர் எனக்கு ஆசி வழங்கி நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கும். என் எல்லைகளை பெரிதாக்கும். உம் கை உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி நீர் பாதுகாத்தருளும். ஆமென். ஆமென். நல்லா கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு மனித வாழ்க்கையில ஒரே நொடி பொழுதுல எல்லா சந்தோஷமும் பறி போய் விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு மனித வாழ்க்கையில துக்கம், துயரம், ஏன் தீமைகள். அதான் அவர் ஜெபம் பண்றாரு, தீங்கு என்னை என்ன செய்யக்கூடாது, துக்கப்படுத்தாதபடி என்னை காத்தருளும். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே, நம் தேவன் தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடி அவர் நம்மை பாதுகாக்கிறாராம். ஆமென். ஆமென். முதல்ல எந்த மனுஷனும் நம்ம மேல கை போடாதபடி அவர் என்ன செய்றாரு, பாதுகாக்கிறார். இரண்டாவது, தீமை என்னை துக்கத்துக்குள்ள நடத்தாதபடி அவர் என்ன செய்கிறாரு, பாதுகாக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க வேதத்தை எடுத்து தயவு செய்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், சங்கீதம் திருப்பாடல் 27ஆம் அதிகாரம் 5வது வசனம் எனக்கு ரொம்ப அநேக நேரங்களிலே இந்த வசனத்தை நான் பிரச்சனையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வசனம். வாசிங்க. ஏனெனில் கேடு வரும் நாளில் நிப்பாட்டிக்கோங்க. என்ன வரும்? கேடு வரும். சத்தமா சொல்லுங்க, என்ன வரும்? கேடு வரும். எல்லா மனுஷனுக்கும் கேடு வரும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லவனா இருக்கலாம், கெட்டவனா இருக்கலாம். நோய் எல்லாத்துக்கும் வருமா வராதா? சொல்லுங்க, நோய் எல்லாத்துக்கும் வருமா வராதா?
வருமா வராதா? வரும். புனிதனுக்கும் நோய் வரும், பாவிக்கும் நோய் வரும். நோய் வரும், போப்புக்கு நோய் வரும். இங்கே நம்ம ஊரில் இருக்கிற சாதாரண டாஸ்மார்க்கில் போய் குடிச்சிட்டு வர அண்ணனுக்கும் நோய் வரும். எல்லாருக்கும் வியாதி வரும், எல்லாருக்கும் வியாதி, தீங்கு வருகிறது. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, மனிதனுடைய வாழ்க்கையில தீங்கு வரும் நாளில் விபத்து, ஆபத்து, பொல்லாப்பு இதெல்லாம் மனுஷ வாழ்க்கையில கண்டிப்பா எல்லாருக்கும் வரும். ஆனால் பைபிள் சொல்லுகிறது தீங்கு வரும் நாளில் என்ன நடக்குதான்? அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார். தம் கூடாரத்திற்குள் மறைத்து வைப்பார். கை தட்டுங்க பாப்போம். கேடு வரும், தீங்கு வரும். ஆனால் தீங்கு வரும் நாளில் ஆண்டவர் என்ன செய்வார்? தன்னுடைய பிள்ளைகளை கூடாரத்துக்குள் மறைத்து வைக்கிறார். நம் தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. நம் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். தீங்கு வருகிறது, பொல்லாப்பு வருகிறது, நம்முடைய வாழ்க்கையை அழிக்கும்படி பிரச்சனைகள் வருகிறது. ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார்? கூடாரத்தின் உட்புறத்திலே அவர் என்ன செய்யறாரு? ஒளித்து பாதுகாக்கிறாராம். பிரைஸ் தி லார்ட். இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், தீமை வரும் பொழுது தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது. ஆமென் சொல்லுங்க. தீமை என்ன? துக்கப்படுத்த கூடாது. தீமை என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்த கூடாது. இப்போ நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க, நம்ம வாழ்க்கையில பைபிளை நீங்க எடுத்து வாசிங்க. நீங்க தொடக்க நூல் தயவு செய்து எடுத்து வாசிங்க. தொடக்க நூல் 50ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் எடுத்து வாசித்தீங்கன்னா, அந்த 50ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது அதுல யோசேப்பு சொல்ற ஒரு நல்ல பகுதியை தான் நீங்க சிந்திக்க போறீங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்க 20வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். அதற்கு 20வது வசனம் வாசிங்கம்மா. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். என்ன நினைச்சீங்க? தீமை செய்ய. சத்தமா சொல்லுங்க, என்ன நினைச்சீங்க? தீமை செய்ய. இப்போ நீங்க யோசேப்பு, நீங்க பைபிள்ல யோசேப்பை பற்றி பைபிள் நமக்கு தெரியும், தெரியாட்டாலும் தெரிஞ்சுக்கோங்க. யோசேப்பு மேல யாக்கோபு அவனுடைய அப்பாவுக்கு ரொம்ப பாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பாசம் அன்பு பார்த்த உடனே யோசேப்புடைய மற்ற சகோதரர்களால பொறுத்துக்கொள்ள உடனே அவங்க பொறாமப்பட்டாங்க. இது சாதாரண எல்லா வீட்டில் நீங்கள் 2 பிள்ளை வச்சிருந்தாலும் சரி, 7 பிள்ளை பெற்றிருந்தாலும் சரி, அப்பாவோ அம்மாவோ ஒருத்தன் மட்டும் ரொம்ப அன்பு செஞ்சா ஒருத்தனால பொறுத்து கூட முடியாது. இது எல்லா வீட்லையும் நடக்கிறது. இப்போ பாருங்க, இது சும்மா இருக்குல்ல. இவன் 2 கனவு கண்டான். அந்த கனவோட விளக்கத்தை வந்து சொல்றான். இப்படி நடந்துச்சு அப்படின்னோடனே அதுக்கு மேல அவ்வளவுதான், பொறாமைக்கு பஞ்சமே இல்லை. இவன் பாருங்க, அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க, இவனை எப்படியாவது அழிக்கணும். வந்தான், அடிச்சாங்க, சட்டையெல்லாம் பறிச்சாங்க, நிர்வாணமாக்குனாங்க, குழியில தள்ளாங்க. அங்கிருந்து வந்த எகிப்துக்கு போகிற வியாபாரிகள் கையில 20 வெள்ளி காசுக்கு வித்துட்டாங்க. முடிஞ்சு போச்சு சாப்டர், அவங்க சாப்டர். அல்லேலூயா. அவங்க நினைச்ச தீமையை அவங்க என்ன செஞ்சாங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, என்ன முடியுமோ அதை உங்களுக்கு செய்வாங்க. மற்றவங்க செய்வாங்களா? செய்வாங்க, கண்டிப்பா செய்வாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆனா அது எப்படி முடியும் தெரியுமா? சொல்லுங்க, எப்படி முடியும்? துக்கமா முடியாது. சொல்லுங்க, எப்படி முடியாது? துக்கமாய் முடியாது. துக்கமா முடியாது. உங்களுக்கு மனிதர்கள் செய்கிற தீமை துக்கத்தில் போய் உங்களை முடியாது. உங்களை ஆண்டவர் தீங்கு வரும் நாளில் கூடாரத்தின் உட்புறத்தில், நீங்க அதனாலதான் நீங்க அந்த பதிவில் அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா, அவங்க முடிவெடுத்தது என்னன்னா அவனை கொல்லணும்னு முடிவெடுத்தாங்களாம். ஆனா அதுல இருந்து ஒருத்தனை எடுத்து ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? எப்பா, அவனை கொண்டு நமக்கு என்னடா பிரயோஜனம், அவனை வெள்ளி காசுக்கு என்ன செஞ்சிருவோம், வித்துருவோம்னு ஆண்டவர் அங்க ஒரு பிளான் பண்ணாரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அநேக நேரங்களில் தேவன் நமக்கு வரப்போகிற தீமையை அறிந்துதான் நம்ம என்ன செய்யறார் தெரியுமா? இந்த தீமையில நாமோ நம்ம குடும்பமும் அழிந்து போகாதபடி அநேக காரியங்களை செய்கிறார். கை தட்டுங்க பாப்போம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் பையனுக்கு ஒன்றும் வேலை கிடைக்கலையே. அன்னைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, பிரதர், என் பொண்ணுக்கு நிச்சயம் வர போயிட்டு பத்திரிக்கை அடிச்சாச்சு, கல்யாணத்துக்கு டேட்டு குறிச்சாச்சு, மண்டபத்துக்குலாம் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, மாப்பிள்ளை வீட்டில் வந்து உடனே கல்யாணத்தை நிப்பாட்டுங்கன்ட்டாங்க. எங்களுக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை, பத்திரிக்கை பாதி பத்திரிக்கை கொடுத்தாச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல, என் பொண்ணு சூசைட் பண்ணி சாவ போகிறேங்க.
நாங்கள் குடும்பமாக விஷம் குடிச்சு சாவலாமா? ஏன்னா அப்படி தான் தோணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆனால் பாருங்கள், எல்லாம் முடியும், எல்லாமே பணம்லாம் கொடுத்து எல்லாம் அப்படி பாதியில் நின்றுட்டே என்ன செய்கிறது? என் பிள்ளை வெளியே தலை காமிக்க மாட்டேங்கிறா. எங்களுக்கு ஏன் கடவுள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கொடுத்தார்? கேள்வி வரும். ஏன் ஆண்டவர் எங்களை தண்டிச்சிட்டாரா? மற்றவங்களாம் சொன்னாங்க, ஐயோ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நின்றுட்டான், தெரியுமா உங்களுக்கு? ஆனால் சில கொஞ்ச நாள் ஒரு ஒரு 1.5 ஆண்டுகள் கழித்து தான் நாங்கள் பார்த்தோம் பிரதர், எங்கள் பொண்ணுக்கு பேசப்பட்டிருந்தவன் ஆண்மை இல்லாதவன், எங்கள் பொண்ணுக்கு பேசப்பட்டவன் ஒரு ஓரினை சேர்க்கையாளன், அவன் ஒரு தாறுமாறான வாழ்க்கையை வாழக்கூடியவன். ஆனால் ஆண்டவர் மேலே எங்களுக்கு இருந்த கோபம் அன்னைக்கு தெரிய வரும் பொழுது நாங்கள் புரிந்து கொண்டோம், தேவன் எங்களை எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கிலிருந்து என் பிள்ளையை பாதுகாத்தார் என்பதை. சில நேரங்கள் உங்களுக்கு புரியாது. இன்னைக்கு என் பொண்ணுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல பிள்ளை செல்வம் எல்லாத்தையும் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆமென். ஆமென். ஒருவேளை உங்களுக்கு தோணும், ஐயோ நமக்கு தீமை நடந்துட்டே, நமக்கு இப்படி நடந்துட்டே. பயப்படாத, நல்லதையே தேவன் செய்வார். ஆமென். நல்லதையே தேவன் செய்வார். ஒரு சிலர் அப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்கீங்க, எல்லாம் நஷ்டமாயிட்டேன், எல்லாம் இழந்திருக்கமே. பயப்படாத, தேவனாய் ஆண்டவர் கேடு வரும் நாளில் கூடாரத்தின் உட்புறத்திலே ஒளித்து வைக்கிறார், பாதுகாக்கிறார். எதற்கு? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. யோசேப்பு சொன்னாரு, நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனால் ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றினார். கை தட்டுங்க. பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை இன்னைக்கு நீ நினைக்கலாம், இது இல்லை, அது கிடைக்கல, நடக்கல. ஏன் ஆண்டவர் இவ்வளவு காலதாமதம் பண்றாரு? பொண்ணு இல்லை, உன்னை கூடாரத்துக்கு உள்ள ஒளித்து வச்சிருக்கார். ஏன்? ஒரு தீமையும் பொல்லாப்பும் உன்னை துக்கப்படுத்தாதபடி அவருடைய பரம பாதுகாப்புக்குள்ள நீ இருக்கிற, அவர் செட்டையின் ரெக்கைகளுக்குள் நீ பாதுகாக்கப்படுகிறாய். ஆமென். 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 உண்மையிலே நீங்க சந்தோஷப்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. பிள்ளைக்கு ஆபத்து வரப்போதுன்னா தாய் வெளியே விடுவாளா? சொல்லுங்க, விடுவாளா? விடமாட்டா. வெளியே ஒரு கொடிய மிருகம் சுத்திக்கிட்டு இருக்குன்னா தாய் விடுவாளா? விடமாட்டா. அவள் என்ன செய்வா? பிள்ளையே உள்ள அடைச்சு. ஆனா பிள்ளைக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு நம்மளும் அப்படிதான். தாய் போல தேற்றுகிற ஒரு கடவுள் அல்லவா அவர். நம்மை ஒருபோதும் தீமைக்கு கையளிக்க மாட்டார். இந்த யோசேப்பு சொன்னாரு, நீங்கள் தீமை செய்தீர்கள், அந்த தீமையை ஆண்டவர் நன்மையாய் மாற்றினார். ஆமென். இங்க இருக்கிற எல்லாரும் உங்க வாழ்க்கையை கேட்டு பாருங்க. நீங்க அதே ஃபேமிலியில் அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன இருப்பீங்க? இன்னைக்கு வரை நீங்க பிச்சை தான் எடுத்திருப்பீங்க. நல்ல வேளை உங்களை விரட்டி விட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க உத்தியோகம் பார்த்த இடத்துல, வேலை பார்த்த இடத்துல உங்களை யார் கழிச்சு விட்டாங்களோ அப்போ உங்களுக்கு துக்கமா இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு லேசா யோசித்து பாருங்க, அதெல்லாம் தேவன் நன்மையாய் மாற்றினார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தீமை உங்களை துக்கப்படுத்தாதபடி தேவன் என்ன செய்கிறாரு? தீமையை கூட நன்மையாய் மாற்றுகிறார். ஆமென். ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது நீங்க பாருங்களேன், திருத்தூதர் பணிகள் அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. திருத்தூதர் பணி அப்போஸ்தலர் நடபடியில் 28ஆம் அதிகாரம், அந்த 28ஆம் அதிகாரத்தில் பிரைஸ் தி லார்ட் 3வது வசனம், பவுல் சுள்ளிகளை பொறுக்கி சேர்த்து தீயில் போட்டபோது விரியன் பாம்பு சூட்டின் மிகுதியால் வெளியே வந்து அவருடைய கையை பற்றி கொண்டது. அவர் கையின் பாம்பு தொங்குவதை அந்த தீவினர் பார்த்தபோது இவன் ஒரு கொள்ளைக்காரன், இவன் ஒரு கொலைகாரன் என்பது உறுதி. கடலில் இருந்த இவன் தப்பிக்கொண்டாலும் நீதியின் தெய்வம் இவனை வாழவிடவில்லை என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்போ அவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா?
அவங்க யாரும் பக்கத்தில் போகலை. சாரி, அவர் பாம்பை உதறினார், நெருப்பில் அது விழுந்தது. அவருக்கு கேடு எதுவும் நேரிடவில்லை. ஆனால் சுற்றி இருந்தவங்க என்ன பார்த்தாங்க தெரியுமா? எப்பண்டா இவன் சாவாம்னு பார்த்தாங்களாம். பிரைஸ் தி லார்ட். பவுல் எப்போ சாவாங்கன்னு பார்த்தார்கள். ஆனா பைபிள் சொல்லுகிறது தீங்கு நடந்தது. சொல்லுங்க, என்ன வந்துச்சு? தீங்கு நடந்தது. பாம்பு கடிச்சது நல்லதா கெட்டதா? கெட்டது. ஆனா சொல்லுங்க, கெட்டதா நல்லதா? கெட்டது. பவுல பாம்பு கடிச்சிட்டு சுத்தி இருக்கிறவங்க சொல்றான், இவன் ஏதோ கடவுள் துரோகம் பண்ணிட்டான், கடவுள் இவனுக்கு சரியான தண்டனைய கொடுத்துட்டான் அப்படின்னு. ஆனா அவர் பாம்பை உதறினாரு, பாம்பு நெருப்புல விழுந்துச்சு. அவங்க சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சாகல. உடனே என்ன பண்ணா தெரியுமா? இவர் தெய்வம்னு சொல்லிட்டான். பிரைஸ் தி லார்ட். ஆனா என்ன தெரியுமா நடந்துச்சு? பைபிள் சொல்லுகிறது, அந்த இடத்தில் கடவுள் தீமையை நன்மையா மாற்றுகிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்திலே அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பைபிள் சொல்லுகிறது, அங்கே இருந்த ஜனங்கள் அவர் செத்து போயிருவார்னு பார்த்த பொழுது அவர் சாகல, அவர் உயிரோடு இருக்கிறத கண்டாங்க. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அங்கே அநேகருக்கு அவர் சுகம் கொடுக்கும்படியாக, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை அங்கே வைத்தார். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் நல்லா கை கூட சொல்லுங்க, தீமை தீமை உங்களை உங்களை துக்கப்படுத்தாதபடி துக்கப்படுத்தாதபடி தேவன் உங்களை காக்கிறார். தேவன் உங்களை காக்கிறார். வர்றது என்னது? தீமை. ஆனா தீமையால உங்களை நினைச்ச முடியாது, ஜெயிக்க முடியாது. தீமையால உங்க குடும்பத்தை துக்கப்படுத்த முடியாது. முடியாது. யோசேப்புக்கு தீமை ஒரு துக்கத்தையும் கொடுக்கல. பவுலுக்கு நடந்த இந்த சம்பவம், பவுலே ஏன்பா உன் கைய பாம்பு கடிச்சது? இதுவும் நன்மைக்கு தான்பா. ஏன்? இதன் வழியாக தேவனுடைய நாமம் மகிமை அடையட்டும். நீங்க உங்களுக்கு யாராவது கெடுதி பண்றாங்களா? பயப்படாதீங்க. யாராவது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த நினைக்கிறாங்களா? பயப்படாதீங்க. உங்க வாழ்க்கையை ஏதாவது ஒரு விதத்தில் உங்க குடும்பத்தை சீரழிக்கலாம். டோன்ட் வரி, பிரச்சனையே இல்லை. ஏன்னா நீங்கள் தீமையை நன்மையாய் மாற்றுகிற கடவுள் உங்களோடு இருக்கிறதை நீங்களும் உங்கள் குடும்பம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க பார்க்க போறாங்க. Amen. Praise the Lord. Praise the Lord. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மூன்றாவது பிரியமானவர்களே, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 18. தீங்கு அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து, நம் விண்ணரசில் தீமை அனைத்திலிருந்து அவர் என்னை விடுவித்து நம் விண்ணரசில் சேர்த்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் ஆட்சி உரித்தாகுக. ஆமென், ஆமென், மூணாவது தேவன் தீமையிலிருந்து விடுவிக்கிறார். ஆமென், ஆமென், சொல்லுங்க ஆமென். ஆமென். இந்த வசனத்தை அவர் பயன்படுத்தின இடத்தை நீங்கள் தயவு செய்து பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா, ஹalleluya. அல்லேலூயா, நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. praise the lord, Praise the Lord. ஹalleluya. அல்லேலூயா. அதுல 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை, எல்லோரும் என்னை விட்டு அகன்றனர். அக்குற்றம் Praise the Lord. அவர்களை சந்திருப்பதாக. நல்லா கவனிக்கணும். நீங்க நல்லா கவனிங்க. எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. சொல்லுங்க. எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. நல்லா சொல்லுங்க. எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. எல்லோரும் என்னை விட்டு அகன்றனர். அழகா சொல்றாரு. யாரு என் பக்கத்துல இல்ல. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தங்கச்சி சொன்னா, என் கணவர் விபத்துல கீழே விழுந்துட்டாரு, மருத்துவமனையில் சேர்த்துருக்குறோம், எனக்கு உதவிக்கு யாருமே இல்ல. சொந்தம்னு இருந்தவங்களாம் ஒருத்தரையும் காணோம். ஏன்னா ஆப்ரேஷன் லெவலில் இருக்குது, நிறைய பணம் தேவைப்படும். கண்டிப்பாக வந்து நின்னா என்ன செய்ய வேண்டியிருக்கும்? சொல்லுங்க. ஒரு வாய் சொல்லுக்காவது இம்மா ஏதாவது தேவைன்னா கேளுன்னு வந்து கேட்க சொல்லணும். ஒருவேளை அப்படிப்பட்ட வார்த்தைக்கு கூட அவங்க இடம் கொடுக்க தயாரா இல்லை. நீங்க நல்லா கவனிக்கணும். தீங்கு வரும் பொழுது தேவன் முதலாவது யாருடைய கையிலே உங்களை பிடிச்சு கொடுக்க மாட்டார். எவனும் உங்கள் மீது கை போடுவதில்லை. எல்லா கைக்கு உங்களை தப்புவிப்பார். ஆமென், ஆமென். இரண்டாவது, தேவனாய் ஆண்டவர் தீமையை நன்மையாக்கி அந்த தீமை உங்களை துக்கப்படுத்தாதபடி உங்களை பாதுகாப்பார். மூன்றாவது,
தீமைகள் வரும் பொழுது, அந்த தீமைகள் வரும் பொழுது உறவுகளும் சொந்த பந்தங்களும் உங்களை தனிமைப்படுத்தும். Praise the Lord. Praise the Lord. சொந்தம்லாம் என்ன செஞ்சிடும்? தனிமைப்படுத்தும். நாங்கள் இருக்கவங்க வயசானவங்கள்டலாம் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுடைய வயதான காலத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறாங்களா? இங்கே இருக்கிற 50 வயசுக்கு மேலெலாம் நீங்கள் எழுதி வச்சுக்கொண்டு இருப்பேன், நம்ம கதை எதோட மோசமாக போகும்டா. அல்லேலூயா. Hallelujah. நீங்கள் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் உங்களுக்கு ஆதரவு ஆறுதல் இதெல்லாம் எங்கேருந்து வரும்னா தேவனிடமிருந்து தான் வரும், ஆண்டவர்கிட்ட தான் வரும். Praise the Lord. Praise the Lord. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உங்கள் சார்பில் யாரும் நிற்க போகிறது இல்ல. 2 காரியம் சொல்றார் பவுல். 1, என்னை விட்டு எல்லாரும் விலகினர். 2வது, என்னை விட்டு என் சார்பில் யாரும் நிற்கலை, எல்லாரும் என்னை விட்டு அகன்று போயிட்டாங்க. ஏன்? ஒருத்தன் சார்பில் நிற்கணும்னா அவனுக்கு நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, அழகா ஒரு சின்ன பாடல் வரிகள் உண்டு. பானையில் சோறு இல்லை, பூனைகளும் சொந்தம். பானையில் சோறு இருந்தால் தான் பூனை கூட என்னது சொந்தமடா. குளத்தில் தண்ணி இருந்தால் தான் மீன் இருக்கும், மீன் இருந்தால் தான் கொக்கு வரும். Praise the Lord. Praise the Lord. அப்போ எங்க நீங்க இல்லை 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 அப்படின்னு போயிட்டீங்கன்னா, பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களை யாரும் காப்பாற்றுறது கூட நிற்கவே மாட்டாங்க. ஆனால் பவுல் சொல்றாரு, என்னை எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க, எனக்காக வாதாட ஒருத்தர் இல்லை, ஆனால் என் சார்பிலே. அந்த வசனம் எனக்கு ரொம்ப அழகாக, அந்த அடுத்த வசனத்தை நான் உங்களுக்கு நானே படிக்கிறேன், நல்லா கவனிச்சு பாருங்க. என் பக்கம் ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார், சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார், தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணக ராஜ்யத்திற்கு சேர்த்து எனக்கு மீட்பளித்தார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற நீங்க ஒருவேளை உங்க பிள்ளைகளால கைவிடப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நீங்க உங்களுடைய சொந்த பந்தங்களால கைவிடப்பட்டிருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை ஊட்டினவர்களே உங்களை தூக்கி எறிஞ்சிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன் தனிமையிலும் உன்னுடைய டிப்ரெஷன் மன அழுத்தத்திலும் உன் விரக்தியிலும் நீ அழிந்து போகாதபடி உன்னை காப்பவர் ஆண்டவர் ஒருவரே. ஆமென். 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 சில நேரங்களில் பாருங்க, அநேகர் இன்னைக்கு அப்படியே தனிமையில் போராடி கொண்டு இருக்கிறார்கள், ஏமாற்றங்களில் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் என்ன விட்டுட்டாங்க, எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க அப்படின்னு அழுது கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு இயேசு ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை காப்பாற்றுகிறார். ஆமென். அந்த ஆண்டவர் சொல்றாரு, உலகம் முடியும் கடைசி நாள் வரை நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென். ஆமென். இன்னைக்கு உங்களை காப்பாரா? திருப்பாடல் 121:7 ஆண்டவருமே எல்லா தீமையிலிருந்தும் உன்னை காப்பார். எப்படி சொல்லுங்கம்மா, எப்படி காப்பார்? எல்லா தீமையிலிருந்தும் அவர் உன்னை காப்பார். Praise the Lord. Praise the Lord. எந்த மனிதனும் உன் மீது கை போடுவது இல்லை, எந்த மனிதனும் உன்னை என்ன செய்யறதில்லை, தீண்டுவது இல்லை. ரெண்டாவது சொல்லுங்க, ரெண்டாவது தீமை, எந்த பொல்லாப்பும் எந்த தீமையும் உன்னை துக்கப்படுத்தாதபடி அவர் உன்னை பாதுகாப்பார். மூன்றாவது, தனிமையினால் நீ வாடி அழிந்து போகாதபடி அவர் உன்னை பாதுகாப்பார். ஆமென். 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 எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். எல்லாரும் எழுதுறோம். இந்த நல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். ஆமென். எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படி எழுந்து நில்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே
எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவே இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. கைகளை தட்டி பாடுவோம். ஆமென். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. பாடுவோம். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. இயேசுவே இதற்கு ஈடு என்ன தருவேனா. பாடுவோம். இதற்கு ஈடு என்ன தருவேனா. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே மகனே. சோர்ந்து போகும் சோர்ந்து போன மகனே மகளே, மார்போடு அணைத்துக் கொண்டீரே. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. என் கண்ணீரை எல்லாம் கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. இயேசுவே ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. வாயை திறந்து, இதற்கு ஈடு என்ன தருவேனா. இதற்கு ஈடு என்ன தருவேனா. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட நேரங்கள், உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. வாயை திறந்து, உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேலையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து கொண்டீரே. நான் தடுமாறும், நீ எங்கே தடுமாறினாய், எங்கே கலங்கி தவித்தாயோ, இயேசு அருகில் இருக்கிறார். எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. வாயை திறந்து ஒப்பு கொடுப்போம். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே.
நீங்கள் சபித்து என்னை தோற்றும் போதெல்லாம் ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. இந்த வார்த்தையை புரிஞ்சு பாடுறீங்களா புரியாம பாடுறாங்கன்னு தெரியல. Hallelujah. Hallelujah. உங்களை சபிச்சவங்களுக்காக இன்னைக்கு நன்றி சொல்லுங்க. Amen. உங்களை சபித்தவங்களுக்காக நன்றி சொல்லுங்க. உன்னை உருப்படாதவன் உருப்பட மாட்டேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன் தெரியுமா? அவங்க சொன்னதெல்லாம் ஆண்டவர் கவனிச்சார். எனக்கு பிரியமான அன்பு தங்கச்சி தம்பி, ஒருவேளை இங்கே இருக்கிற அப்பா அம்மாக்கள் நீங்கள் நினைக்கலாம், என் பையனை எல்லாரும் திட்டுறாங்களே, என் பொண்ணை உதவாக்கிறேன்னு ஒதுக்கி வைக்கிறாங்களே, என் குடும்பத்தில் என் பிள்ளைங்களுக்கு மதிப்பில்லை. பயப்படாதீங்க, நான் தைரியமாய் சொல்லுகிறேன். எப்போ மனிதர்கள் உங்களை சபிக்கிறார்களோ, எப்போ உங்களை உதறி தள்ளுறாங்களோ, அன்னைக்கு ஒன்று சொல்கிறேன், உங்களுக்காக பரலோக கதவுகள் திறந்திருக்கிறது. Amen. உங்களை பெருமைப்படுத்தும்படியாக அந்த தேவன் இருக்கிறார். Amen. உங்களை உயர்த்த ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். உன் சொந்த வீட்டுக்குள்ள உனக்கு மதிப்பு இல்லையா? சபிக்கிற நீலாம் ஒரு புருஷனா, நீலாம் ஒரு ஆளா? ஒருவேளை சொந்த வீட்டுக்குள்ள உனக்கு மதிப்பு இல்லாம இருக்குதா? நிச்சயமாக தேவன் உன்னை உயர்த்துகிற காலம் வந்துட்டு. 2 கைகளை உயர்த்தி இந்த வரியிலோடு நாம் ஜெபிக்க போகிறோம். பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம், சொல்லுப்பா, பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. மீண்டும் சொல்லுங்க. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? உம் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? மகனே மகளே, ஆயத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? எங்க குறைபட்டு வந்தீங்களோ அங்க இயேசு உங்களுக்கு எல்லா நன்மையும் வைக்கிறார். Amen. நன்மைகளை வைக்கிறார், Amen. அற்புதம் வைக்கிறார், Amen. ஆசீர்வாதங்களை வைக்கிறார். Amen. உன்னை ஆண்டவர் திருப்தியால் நிரப்புவார், Amen. நிரப்புவார். Amen. யார் சபித்தாங்களோ அவங்க முன்னால நீங்க சொல்ல போறீங்க, என்னை ஆண்டவர் ஆசியாய் மாற்றினார், Amen. என்னை ஆசியாய் மாற்றினார், Amen. என்னை ஆசியாய் மாற்றினார். நீங்க வாயை தருங்க, என்னை ஆசியாய் மாற்றினார். ஒரு நேரம் ஒரு சத்தமா ஒரு 3 நேரம் சொல்லுங்க, என்னை ஆசியாய் ஆண்டவர் மாற்றினார், என்னை ஆசியாய் ஆண்டவர் ஆண்டவர் என்னை ஆசியாய் மாற்றினார், ஆண்டவர் என்னை ஆசியாய் மாற்றினார். ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. நீர் எங்களை காக்கும் கடவுள். நீர் எங்களை காக்கும் கடவுள். எந்த மனிதனும் எந்த மனிதனும் எனக்கு தீங்கு செய்ய முடியாது. எனக்கு தீங்கு செய்ய முடியாது. தீமையை தீமையை நன்மையாக்கி, நன்மையாக்கி, தீமை என்னை துக்கப்படுத்தாதபடி தீமை என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காப்பாற்றுவீர். என்னை காப்பாற்றுகிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, எந்த தீமை வரும் பொழுதும் எந்த தீமை வரும் பொழுதும் நான் தனியாய் விடப்படுவதில்லை. நான் தனியாய் விடப்படுவதில்லை. நீர் என்னோடு இருந்து நீர் என்னோடு இருந்து என்னை விடுவித்து என்னை விடுவித்து உயர்த்தி உயர்த்தி ஆசீர்வதிக்கிறீர். ஆமென்.